வணக்கம். உங்க பிசினஸ்ல ஜெயிக்கணுமா? அப்போ அதுக்கு முதல் படி உங்க வாடிக்கையாளர் யாருன்னு சரியா புரிஞ்சுக்கிறது தான். இன்னைக்கு உங்களுக்கான சரியான வாடிக்கையாளரை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்கள மனசுல வச்சு எப்படி ஒரு வெற்றிகரமான பிசினஸ் உருவாக்குறதுன்னு நாம பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். ஒவ்வொரு பிசினஸோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரே ஒரு முக்கியமான கேள்விதாங்க ஒளிஞ்சிருக்கு. அந்த கேள்விக்கு நீங்க சொல்ற பதில் தான் உங்க மார்க்கெட்டிங், உங்க ப்ராடக்ட், ஏன் உங்க முழு பிசினஸோட டைரக்ஷனையே முடிவு பண்ண போகுது. அப்படி என்ன கேள்வி அது? பார்க்கலாமா? இதோ அந்த கேள்வி. நம்மளோட சரியான கஸ்டமர் யாரு? அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? இந்த ஒரு கேள்விக்கான பதில கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க பிசினஸ்ல பாதி ஜெயிச்ச மாதிரி தான். வாங்க இந்த புதிர்க்கான விடைய நம்ம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாரையும் உங்க கஸ்டமரா மாத்தணும்னு நினைச்சா கடைசியில ஒருத்தரை கூட உங்களால கவர் பண்ண முடியாது. உங்க மெசேஜ ஒரு கூட்டத்துல கத்துறதை விட சரியான ஒரு நபரோட காதுல தெளிவா சொல்றது தான் ரொம்பவே முக்கியம். அந்த ஒரு நபரை எப்படி குறி வைக்கிறது, அதுதான் இங்க மேட்ரே. சரி, அந்த குறிப்பிட்ட நபரை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதுதான் வாடிக்கையாளர் மாதிரி அல்லது பெர்சோனா ப்ளூ பிரிண்ட். இது உங்களுக்கான சரியான வாடிக்கையாளரை துல்லியமா புரிஞ்சுக்க உதவுற ஒரு பவர்ஃபுல்லான டூல். அப்போ இந்த வாடிக்கையாளர் மாதிரி இல்லனா பெர்சோனானா என்ன? இது சும்மா நாமளா கற்பனை பண்ற ஒரு கேரக்டர் கிடையாதுங்க. மார்க்கெட் ரீசர்ச், ஏற்கனவே இருக்கிற கஸ்டமர்ஸோட உண்மையான டேட்டா, இது எல்லாத்தையும் வச்சு உங்க இலட்சிய வாடிக்கையாளரை அப்படியே தத்ரூபமா உருவாக்குற ஒரு சித்திரம் தான் இது. இந்த வாடிக்கையாளர் மாதிரிய உங்க பிசினஸ்க்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்னு நினைச்சுக்கோங்க. மார்க்கெட்டிங்ல என்ன பண்ணலாம், ப்ராடக்ட்ல என்ன ஃபீச்சர்ஸ் சேர்க்கலாம், சேல்ஸ் எப்படி பேசலான்னு நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவுக்கும் இது ஒரு கரெக்டான வழிகாட்டியா இருக்கும். இந்த ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்க நம்ம மூணு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். முதல்ல அவங்க யாரு, ரெண்டாவது அவங்களுக்கு என்ன வேணும், மூணாவது அவங்க எப்படி நடந்துக்கறாங்க. வாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க நம்ம ப்ளூ பிரிண்டோட முதல் அடியே எடுத்து வைப்போம். நம்ம கஸ்டமர் யாரு, அவங்கள ஏதோ ஒரு விஷயத்த செய்ய வைக்குதுன்னு ஆழமா அலசி ஆராயலாம். ஒரு கஸ்டமரை புரிஞ்சுக்கிறது ஒரு பனிப்பாறைய பாக்குற மாதிரி தாங்க. தண்ணிக்கு நேல தெரியறது அவங்களோட புள்ளி விவரங்கள், அதாவது வயசு, ஊரு, வேலை மாதிரி விஷயங்கள். இது அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லும். ஆனா தண்ணிக்கு அடியில மறைஞ்சிருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவங்களோட ஆசைகள், நம்பிக்கைகள், வாழ்க்கை முறை. இதுதான் அவங்க ஏன் அப்படி நடந்துக்கறாங்கன்ற உண்மையான காரணத்தை நமக்கு புரிய வைக்கும். இங்க பாருங்க, இது ஒரு சூப்பரான கம்பேரிசன். ஒரு பக்கம் கஸ்டமரோட தற்போதைய பிரச்சனைகளும் வலிகளும், இன்னொரு பக்கம் அவங்க அடைய நினைக்கிற இலக்குகளும் ஆசைகளும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப் இருக்கே, அதை நிரப்புறது தான் உங்க ப்ராடக்ட் அல்லது சர்வீஸோட வேலை. ஓகே, நம்ம கஸ்டமர் யாரு, அவங்களுக்கு என்ன வேணும்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்ததா அவங்க எங்க இருக்காங்க, எப்படி செயல்படுறாங்கன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம ப்ளூ பிரிண்டோட அடுத்த முக்கியமான கட்டம். உங்க கஸ்டமர்ஸ் எப்படி ஒரு பொருளை வாங்குறாங்க, எது அவங்கள வாங்க வைக்குது, வாங்குறதுல என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அவங்க எவ்வளவு தடவை வாங்குறாங்க, இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டா அவங்கள உங்க ரெகுலர் கஸ்டமரா மாத்துறது ரொம்பவே சுலபம். ஒரு கஸ்டமரோட பயணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல எங்கேவோ உங்களை பத்தி கேள்விப்படுறாங்க, அப்புறம் மத்த ஆப்ஷன்ஸ் கூட உங்களை கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வசதியான வழியில வாங்குறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் கூட உங்ககிட்ட இருந்து சில எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு இருக்கும். இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவங்கள நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வந்திருக்கோம். நாம இதுவரைக்கும் சேகரிச்ச எல்லா தகவல்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான நிஜமான ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்க போறோம். நாம உருவாக்குன அந்த ப்ளூ பிரிண்ட்ட இப்போ ஒரு நிஜமான மனுஷனா மாத்த போறோம். இந்த பகுப்பாய்வோட கிளைமேக்ஸே இதுதாங்க. இப்போ அந்த கஸ்டமரோட குரலையே கேளுங்க. இந்த ஒரு வாக்கியம் போதும் அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்களோட முக்கிய தேவை என்னன்னு முழுசா புரிஞ்சுக்க. சிம்பிளா இருக்கணும், வேலையை ஈஸியா முடிக்கணும், வேகமா இருக்கணும். இதுதாங்க அவங்க எதிர்பார்ப்பு. இதோ இவர்தான் நம்ம இலட்சிய வாடிக்கையாளர் அலெக்ஸ். அவரோட வயசு, இலக்குகள், பிரச்சனைகள், அவர் எங்கெல்லாம் ஆக்டிவா இருப்பாருன்னு நாம சேகரிச்ச அத்தனை தகவல்களும் இப்போ ஒரே இடத்துல இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்க மார்க்கெட்டிங் டீம் கிட்ட அலெக்ஸ மனசுல வச்சு ஒரு விளம்பரம் உருவாக்குங்கன்னு சொல்றது எவ்ளோ ஈஸியா துல்லியமா இருக்கும்னு. இதுதாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்க ஒவ்வொரு இமெயில், ஒவ்வொரு விளம்பரம், உங்க ப்ராடக்டோட ஒவ்வொரு ஃபீச்சர் எல்லாமே இந்த ஒரு நபரை, அதாவது அலெக்ஸ குறி வச்சு தான் உருவாக்கப்படணும். இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருக்கு. கேள்வி என்னன்னா, உங்க அலெக்ஸ் யாரு,
உங்க பிசினஸோட வெற்றிய தீர்மானிக்க போற அந்த ஒரு நபரை நீங்க எப்ப உருவாக்க போறீங்க? உங்க வெற்றிக்கான பயணம் இப்போதே தொடங்குது. யோசிங்க.